பயங்கரமான ரிஸ்க் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுனாக்கா அவங்க வேலையே போயிடும், அவங்க ரிமாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இது ஒரு கால வரல காமிச்சிட்டாங்க. நம்ம என்ன நினைச்சோம்னா ஒரு போலீஸோட ஸ்டோரியா காட்டுவாங்க, அவங்க வழிய கஷ்டத்தை காட்டுவாங்கன்னு நினைச்சோம். இது கதையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், அதுதான் கதை. அந்த கதையை வச்சு கூட இது வந்து அதாவது போலீஸ் தரப்புல இருந்து ஒரு விஷயத்தையும் சூப்பரா நம்ம கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு 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 கிராமத்து சப்ஜெக்ட் அவ்வளவு உண்மைக்கு நெருக்கமா எடுத்திருந்தாங்க. நம்ம என்னமோ அந்த படத்தோட கூட டிராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு, அவ்வளவு அற்புதமா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது இந்த படம் வந்து சமூக கருத்தை அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காங்க பயங்கரமா. ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தை. அதாவது ஒரு போலீஸ் ஒரு ஜட்ஜி இவங்களுக்கான ஒரு மெசேஜாக எடுத்திருப்பாங்க. ஆனா நீங்க ஆழ்ந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்குள்ள பல கருத்துக்கள் இருக்கு, பல மெசேஜ் இருக்கு உள்ள. எல்லாருமே அவங்க வேலையை சரியா செஞ்சா போதும், அதனால எவனோ ஒருத்த பயனடைவான் அப்படின்றது. இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். அதே மாதிரி இந்த சங்கி கூட்டத்தெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் படத்துல, கண்டிப்பா எல்லாரும் தவறாம பார்க்கணும், அதுக்காகவே பார்க்கணும். அப்துல் ரஹீம் அப்படின்னு ஒரு பேர் வச்சதுனால ஒரு படுற கஷ்டத்தை காமிப்பாங்க பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும், உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல வந்து காதர் பாஷான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு, அதுக்கு ஒரு இது கொடுக்குற மாதிரி சூப்பரா இருக்கும். ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, போய் பாருங்க, ரொம்ப நல்ல படம், சமூக கருத்துள்ள ஒரு படம். அதாவது எப்படி சொல்றது, இந்த படத்தை வந்து ஃப்ரீ டைம் இருந்தா பாருங்க, வீக்கெண்ட்ல நீங்க ஃப்ரீயா இருந்தா பாருங்க, இல்ல கண்டிப்பா ஒருத்தரம் பார்க்க வேண்டிய ஒரு படம். 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் இந்த படத்தை தோண்டி எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு படம். அவ்வளவு நல்ல படம், அவ்வளவு எத்தனை வருஷம் கழிச்சு இந்த படம் நின்று பேசும், அந்த மாதிரியான படம் சூப்பரா இருக்கும். நிறைய மெசேஜ் இருக்குள்ள. காவல் அதிகாரினாலே இனிமேல் விக்ரம் பிரபுக்கு எழுதி கொடுத்துடலாம், அப்படி பண்ணிருக்காரு. அந்த போலீஸாக வாழ்ந்திருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா நாமளை வந்து டைரக்டர் வந்து அந்த கோர்ட் ரூம்ல நாமளை நிக்க வச்சிருக்காரு, படம் பார்க்குற நாம அங்க நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த இதுல அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு, அற்புதமான ஒரு படம். எல்லாரும் ஃபேமிலியோட போய் பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். ரெண்டாவது படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே ஒரு சீனை ப்ரெடிக்ட் பண்றான், உனக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றான்னு சொல்லலாம். ஒரு சீனோட ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, நீ நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு அப்படின்னு இருக்கும். சூப்பரா இருக்கும். கடைசியில கிளைமேக்ஸ்லாம் ஒரு நல்லவன் 1000 நல்லவனை உருவாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அற்புதமா இருக்கும். உண்மையிலேயே கொண்டாட வேண்டிய ஒரு படம், இதெல்லாம் சூப்பர் படம். நன்றி.